இருக்கலாம் உங்களுக்கு. ஏம்மா உனக்கு என் பாட்டு பிடிச்சிருக்கா? ஆமையா, என்ன அழகா பாடியா. அம்மா மேல உனக்கு ரொம்ப பாசம் இருக்கு. இந்த பாட்டு எனக்கு எங்க இருந்து வந்துச்சு? எல்லாம் நீ தந்ததுமா. நான் எப்பயே பாடுனேன்? எல்லாம் நான் குழந்தையா இருக்கும்போது நீ பாடின தாலாட்டு தான்மா. நான் தாலாட்டு பாடினது இல்லையா? என்னது பாடினது இல்லையா? ஐயோ, என்ன சொல்ல மாட்டேன். நீ மகனே அப்படின்னு கூப்பிடுற ஒவ்வொரு வார்த்தை எனக்கு தாலாட்டு தான்மா. உன்னோட ஒவ்வொரு பேச்சையும் கேட்டு கேட்டு நான் வளர்ந்ததுனால தான் நான் நல்லா பாட்டு படிக்கிறேம்மா. அப்படியே என் பேச்சு ஒவ்வொன்றையும் கேட்டு தான் நீ பாட்டு படிக்கிறியோ? ஆமாம்மா. ஏம்மா, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்பேன், நீ வேண்டாம்னு சொல்லக்கூடாது. என்னையா வேணும் சொல்லு. ஏம்மா, எனக்கு புது பேக்கு வேணுமா. என் பேக்கு பிஞ்சு போச்சு பார்த்துக்க. உன் பேக்கு பிஞ்சிட்டோமா? நேற்று காலையில கொண்டு போகும்போது நல்லா தானே இருந்துச்சு அஜய். அந்த பேக்கு நல்ல பேக்கு இல்லம்மா. பள்ளிக்கூடத்துக்கு போய் மெதுவா கீழே வைக்கிறேன், பிஞ்சு போச்சு. அப்படியேம்மா, உனக்கான பையா இருந்திருக்கும் போல்க. ஆமாம்மா, கீழே வைக்கிறதுல பிஞ்சு போகுதுன்னா ரொம்ப மோசமான பை மாதிரி. பூமாரிக்கு பை நல்லா இருக்கியா? உங்கட வாங்கி கொடுத்தா தானே? ஏம்மா, அண்ணே அவளுக்கு மட்டும் நல்ல பையா தேடி தேடி பார்த்து வாங்கிட்டு கொடுத்துருக்காமா. எனக்கு விலை குறைஞ்ச பையா வாங்கி தந்திருக்கா, அதனால தான் பிஞ்சு போயிருக்கு. ஏய், அவன் அப்படிலாம் செய்ய மாட்டானே. உங்க ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி தானே வாங்குவான். கடைக்காரி ஏமாத்திட்டானோ? நீ அவனை ரொம்ப நம்பாத. அவன் பூமாரிக்கு எனக்கு ஒன்று தான் பார்க்கான். அப்படிலாம் இருக்காத ஜெய். நான் விஜய் வரட்டும் கேட்க. என்ன உனக்கு புது பை வாங்கி தர சொல்லியே? அம்மா, எனக்கு அண்ணே வாங்கி தரேன்டாமா, நானே வாங்கிக்கிறேன். நீ எனக்கு 2000 ரூபாய் தா. ஒரு பை 2000மா? 2000 ரூபாய் பை வாங்குனத கீழ வச்சா பிய்யாதுமா. சரி, 2000 ரூபாய் பை தானே, நான் அண்ணேட்ட சொல்லி வாங்கி தர சொல்லி. நீ அவனே வாங்கி தர சொல்லியோ? ஏன் ரூபாய் தான் நான் வாங்கிக்கிறேன். ஏய்யா, விஜய் பெரிய பையன், அவனையே கடைக்கார ஏமாத்திருக்கான். உன்னை ரொம்ப ஏமாத்திடுவாயா. நீ ஏமாத்திர கூடாது பத்தி அதுதான் சொல்லி. நான் அவன மேல பார்க்காம வாங்கிட்டு வர மாட்டேன். நல்ல பையன் பார்த்தா வாங்கி தருவேன். ஏன்ட்ட தருவாயா? அவன் பூமாரிக்கு மட்டும் வாங்கும்போது பார்த்து பார்த்து வாங்கிருக்கேன். எனக்கு வாங்கும்போது கண்ணை மூடிட்டு வாங்கிருக்கேன். அதே மாதிரி வாங்கிட்டு வந்துருவான் அவன்ட்ட சொன்னீனா. பூ தரலையா தர மாட்டியா? இப்போ தரலன்னா நான் பள்ளியத்துக்கு போக மாட்டேன் பார்த்துக்க. அஜய், அம்மாட்ட என்ன சண்டை போட்டுட்டு இருக்க? ஐயோ, எப்போ வந்தான்னு தெரியலையே. பேசனெல்லாம் கேட்டிருப்பானோ. போச்சு, பை வாங்கி தர மாட்டேன் பானே. ஏம்மா, இங்க என்னமா நடக்கு? என்ன பேசியா அஜய்? விஜய், அஜயோட பேக் பிஞ்சு போச்சா ஐயா? போன வாரம் நான் பூமாரிக்கு வாங்கும்போது இவனுக்கு வாங்கி கொடுத்தேன். ஏய், நீ இவனுக்கு வாங்கி கொடுத்த பை நல்ல பை இல்லையாம்ல? பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு கீழே வச்சானா பிஞ்சு போச்சுங்க பாத்துக்க. இவன் தானே கீழே தூக்கி தூக்கி போட்டுருப்பான். இல்லைன்னா சைக்கிள்ல மாட்டி போட்டு குத்தி கிழிச்சிருக்கா தெரியாது. இல்லையா, பள்ளிக்கூடத்துக்கு போய் மெதுவா தான் கீழே வச்சானா பாத்துக்க. வைக்கும் போதே பிஞ்சு போச்சான் பை. எம்மா, எம்மா பேய். என்னடா நீ பார்த்து பேயிங்க? உனக்கு போன வாரம் தான் நான் பேக் வாங்கி தந்தேன். என்ன அந்த பேக் நல்ல பேக் இல்ல, நான் பிஞ்சு போச்சு பாத்துக்க. பேக் எடுத்துட்டு வா பாப்பா. என்ன அந்த பேக் நல்ல பேக் இல்ல, நான் அதனால தூர போட்டேன் பாத்துக்க. என் புக்கெல்லாம் கீழே தான் எடுத்து வச்சிருக்கேனே. இன்னைக்கு பேக் வாங்கி தரலன்னு நாளைக்கு நான் பள்ளியத்துக்கு போக முடியாது. இல்ல, என்ன சொல்லி அதுக்குள்ள எதுக்கு தூர போட்டா? தச்சு இருக்கலாம்ல. எங்க பள்ளியத்துல வந்து பாரு, எந்த பிள்ளைகளாவது பழைய பேக் தச்ச பேக் எல்லாம் கொண்டு வந்தாங்க. எல்லா பிள்ளைகளும் புது புது பேக்கா தான் எடுத்துட்டு வருது தெரியுமா? இல்ல, நான் உனக்கு பழைய பேக் தான் கடையில வாங்கி தந்தேனா? பூமாரிக்கும் உனக்கும் ஒரே விலையில தான் ஒரே மாதிரி பேக் தான் நான் வாங்கி தந்தேன். கலர் தான் வேற. அவன் நல்ல தான வச்சிருக்கா. அவன் பேக்ல கீழ வச்சா பிய்யலையே. பேக் என்ன பண்ணா? எப்படி பிஞ்சிச்சு? ஏம்மா, அது எப்படி பிஞ்சிச்சு நான் உன்கிட்ட சொல்லிட்டேன். ஓயாம என்னால சொல்ல முடியாது. எனக்கு ரூபா தர முடியுமா முடியாதா? இல்லன்னா நான் பள்ளியத்துக்கு போக முடியாது பாத்துக்க. அஜய், உனக்கு பை தானே வேணும், நான் வாங்கி எடுத்து தரேன். ஏம்மா, இவன் வாங்கி தந்த பை உடனே பிஞ்சு போச்சு பாத்துக்க. என்கிட்ட ரூபாய் தான் நானே தான் போய் வாங்குவேன். விஜய், அவனே தான் போய் வாங்கிக்கிட்டீங்கல்ல கூட. ஏம்மா, அப்படிலாம் அவன்கிட்ட ரூபாய் கொடுக்க முடியாதுமா இஷ்டத்துக்கு. 500 ரூபாய்க்கு பை வாங்கிட்டு அடுத்த வாரமே பிஞ்சிட்டுன்னு வந்து நிப்பான். மீதி ரூபாய் அனாவசியமா செலவு பண்ணுவான். அதெல்லாம் கொடுக்க முடியாது அவன்கிட்ட ரூபாய். இவன் வாங்கி தர பைய கொண்டு போறதை விட நான் குப்பையில போட்ட பையே தூக்கிட்டு வந்து நாளைக்கு எடுத்துட்டு போயிடலாம். அஜய், நீ அண்ணன் கூட போ. உனக்கு பிடிச்ச மாதிரி பை வாங்கி 500 ரூபாய் கொடுப்பான். ஏம்மா, இவன் கூட போனா நீ ஆசிட்டே இருப்பாமா. அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டான். உனக்கு பிடிச்ச மாதிரி வாங்கி தருவோம் போ. விஜய், நீ அஜய் கூட்டிட்டு போய் அவனுக்கு பிடிச்ச மாதிரி பை வாங்கி கொடு. சரி, வர சொல்லு, நான் பைக் எடுக்கேன். எல்லாம் வா, நான் கூட்டிட்டு போறேன். போய் வண்டி எடு, வாரேன். நான் இந்த வீட்ல தானே பிறந்தேன். ஆமாய்யா, நீ இந்த வீட்ல தான் பிறந்தா. நான் தான் பெத்தேன். அவன் மட்டும் ரூபா வச்சு செலவு பண்ணியா? என் கையில மட்டும் 1 ரூபா கூட தர மாட்டீங்களா? அஜய், அண்ணன் வேலைக்கு போறான்ல, அதனால அவன்கிட்ட ரூபா இருக்கு, செலவு பண்ணியா? யார் என்ன கேட்டாலும் வாங்கி தானே தரான். ஆமா, வாங்கி தந்த லட்சணம் தான் தெரியுது. ஒரே வாரத்துல பை பிஞ்சு போச்சு. சரி, பரவாயில்ல, போய் வாங்கி கேட்போம். வாங்கி தர மாட்டேன்னு அவன் சொல்லல, வாங்கி தரேன்னு தான் சொல்லியிருக்கான். போறேன். அவன் கூட போறதுக்கே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. பாரு, கூப்பிடுறது கூட ஒரு அன்பா கூப்பிடியான பாரு. ஏலே பாரியா அப்படிமா. அஜய், நீ சின்ன பையல, அதான் அப்படி கூப்பிடியா? எனக்கு தான் ஒரே சேர இளவா இருக்கு. விஜய், பார்த்து கூட்டி போயிட்டு வாமா தம்பியா. சரிம்மா.
என்னை வண்டி எடுத்துட்டு எங்கனே போறிய? ஏன் அப்படி கேட்டா நீங்க போண்டி இருக்கோம். ஆமாண்ணே, எனக்கு ஸ்கூல் பேக்கு பிஞ்சு போச்சு பார்த்துக்கிடுங்க, அதான் வாங்கணும். அது எப்படி அஜய்க்கு உனக்கு ஒரே நாள் வீடு? அப்படியா? அஜய்க்கு பிஞ்சு போச்சோ? உனக்கு தெரியாதா அஜய்க்கு பிஞ்சது? எனக்கு தெரியாதுண்ணே, என் பை பிஞ்சு போச்சு. இது போன வருஷம் வாங்கின பை பார்த்துக்கிடுங்க அண்ணே. அதனால இந்த வருஷம் புது பை வாங்கி தர சொல்லி எங்க அம்மாட்ட கேட்டுக்கே வாங்கி தரேன்னு சொன்னான். நீங்க போறீங்களா? அதான் உங்க பின்னால வந்து அந்த கடைகிட்ட இறங்கி வாங்கிட்டு வந்துடலான்னு பார்த்தேன். உங்க அம்மா தானே வாங்கி தரேன்னு சொன்னா, உங்க அம்மையை கூட்டி போண்டி தானே? நானும் அஜய்க்கு தான் பேக் வாங்க போறேன், அவனும் கூட வரானா. அவன் வரலன்னா உன்னை கூட்டிட்டு போறேன். 3 பேர் போக முடியாதுல ஒரே வண்டியில. சரிண்ணே போங்க, நான் எங்க அம்மையை கூட்டிட்டு வரேன். அஜய் என்ன பண்ணியா? வா. வந்துட்டேன், இங்க வந்துட்டேன். இல்ல ஏர் எதுக்கு முழிச்சிட்டே நிக்காங்க? ஏர் அஜய், நீ அன்னைக்கு கூட பை வாங்க தான் போறியோ? ஆமா ஆமா பை தான் வாங்க போறேன். சரி அஜய், எனக்கும் சேர்த்து நல்ல பையன் பார்த்து வை, நான் இப்போ வந்துடுறேன் எங்க அம்மா கூட. நீ வந்து பாரு, பாத்து எடு. நான் பாத்து வச்சாதான் நீ எடுப்பியா? உனக்கு பிடிச்ச மாதிரி போய் நீ வந்து பார்த்தாதான் தெரியும். அஜய் போமா. வண்டியில யார் உட்கார்ந்துருக்கேன்னு உனக்கு தெரியலையோ? என்ன? நானும் குழந்தையும் போயிட்டு வரட்டுமா? ஏழை கேட்டா? எனக்கும் குழந்தைக்கு தான் பை வாங்க வேண்டியிருக்கு. நாங்க 2 பேரும் போய் வாங்கிட்டு வந்துடட்டுமா? வண்டி ஓட்டுறேன்னு எங்கேயா போட்டு உடைக்கேக்கா? நீ என் பின்னால வா, நான் வாங்கி தரேன். அவ தனியா போய் வாங்குவாளாம். அப்பா பார்த்தாலும் உருன்னுக்கிட்டு ஒரு வார்த்தை கூட நான் சொன்னா கேட்கவே மாட்டான். எனக்கு பிடிச்ச மாதிரி பேக் வாங்க எனக்கு தெரியாது போல, இவனுக்கு தான் தெரியுமா? பிடிச்சிக்க போவோம். பிடிச்சாச்சு போ. அஜய் பாய். நீனும் பை தானே வாங்க போற, எங்க பின்னாடியே ஓடி வந்துரு. குழந்தை இவன் ஜோலியானி ஓடிடி வந்துறாத, டயர்ல மாட்டிடுவா பாத்துக்க. என்ன நீ அஜய் கூட்டிட்டு எங்க போறா? அவனுக்கு பேக் பிஞ்சு போச்சாமா, வாங்கி கொடுக்க போறேன். ஐயோ இவன்ட்ட உண்மை சொல்லி கொடுத்துருவாளே. என்ன அவனுக்கு ஏன்னா புது பேக் வாங்கி கொடுக்கறா? அவன இந்த குழந்தைய நேத்து என்ன பண்ணாவ தெரியுமா? 2 பையும் ஒருத்தர் மேல ஒருத்தர் தூக்கி தூக்கி போட்டு விளையாடிட்டு இருந்தாவ. அதுலதான் அந்த பை பிஞ்சுது. சுத்தம் அந்த குட்டிச்சாத்தா வந்து மொத்தத்தையும் போட்டு கொடுத்துட்டாளா, என்ன வாங்கி தந்த மாதிரி தான். ஒரே ஒரு நிமிஷம் பிந்தி வந்திருக்க கூடாது, நாங்க போயிருப்போம். அஜய் அவ சொல்லியதுல உண்மையா? ஏன்னா அவ போய் சொல்லியானே, அப்படிலாம் ஒண்ணு நடக்கவே இல்லனே. குழந்தை நீ சொல்லு, அவன் தூக்கி தூக்கி போட்டு விளையாடுனா நீ விளையாடுனியோ? என்ன அது வந்து அப்படிலாம் எதுவுமே நடக்கல, என்ன பூ மாதிரிக்கு தெரியல, போய் சொல்லியா? இல்ல பிள்ள, என் பையன் அவன்கிட்ட கொடுத்தேன், அவன் பையன் ஏன்ட்ட தான், அப்படி மாத்தி மாத்தி கொடுத்து தான் விளையாடிட்டு இருந்தோம். என்ன அந்த பையன் எங்க வீட்டுல தானே இருக்கு. முருகன், மணிதா, துரை, தேவன், ராகுல், ஷர்வின், அஸ்வந்த், சுபஸ்ரீ, சந்தோஷ், முத்து, வினோத், சாந்தினி, நப, விஷாந்த், ஏஞ்சல், ஷர்மிளா, பிரியா, தனு.